பிரைஸ் லார்ட் அண்ட் ரைஸ் நாமத்தில் கிரேஸ் டிவி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு சும்மா உங்களை பார்க்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு, இந்த டாக் வித் ஜீசஸ் ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, த கீஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய திறவுகோல். மேத்யூ காஸ்பிள் சாப்டர் 16 மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனத்தில் ஏசப்பா பேதுரு பார்த்து சொல்கிறார். verse 19, Matthew 16:19, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். Behold, I give you the keys of heaven. பிரியமானே, பரலோகத்துடைய சாவி ஆண்டவர் கொடுக்குறாருங்களாம். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பிரியமானே, பரலோக ராஜ்யத்தினுடைய சாவி நம்மக்கிட்ட ஏசப்பா கொடுத்துக்கிறார். ஸோ அந்த சாவியை பெற்ற நம்ம we have the authority. Key represents authority. எப்போ ஆண்டு இந்த அதிகாரம் கொடுக்குறாருன்னா, சீஷரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் என்னை பற்றி யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்றார். அப்போ பேதுரு சொல்கிறார் verse 15, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. Matthew 16:16 சொல்கிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். பீட்டர் சொல்கிறார், யூ ஆர் கிரைஸ்ட் த சன் ஆஃப் த லிவிங் காட். அப்போ தான் பீட்டர் சொல்கிறாரு, பேதுரு, யூ ஆர் அ பிளஸட் மேன். ஸோ நீ பாக்கியவான் பேதுருவே. ஏன் மாம்ச ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் பிதா உனக்கு வெளிப்படும். when we get revelation, இயேசு யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ பிரியமானே, அப்பொழுது தான் நம்ம அவருடைய அதிகாரத்தை நாம் பெற முடியும். ஆண்டவர் இயேசு தாவீது சொல்கிறார், எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார், நான் எனக்கு பயம் இல்லை. தாவீது சொல்கிறார், என் கண்மலையாக இருக்கிறார், எனக்கு பலனாக இருக்கிறார், எனக்கு கோட்டையாக இருக்கிறார். ஏசப்பா உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறார்? ஒரு நண்பனாக இருக்கிறாரா, அப்பாவாக இருக்கிறாரா? அதில் வளரணும். ஸோ when you know Christ, then only you can increase in his knowledge. அப்போ தான் நம்ம லைஃப்பில் அது அப்ளை ஆகும். ஸோ இன்றைக்கி கர்த்தரை அறிந்து கொள்கிற அறிவு நீ தேவை பிரியமானல்ல. ஸோ இன்றைக்கி பேதுரு சொல்கிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஏசப்பா சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்துடைய சாவி நான் உனக்கு கொடுக்குறேன். தட் மீன்ஸ் அத்தாரிட்டி. அந்த அதிகாரத்தை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். ஏசப்பா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறார் பிரியமானல. நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம், ஏசப்பா பாவத்தை மன்னிக்க அதிகாரம், நோய் மேலே அதிகாரம், பேய் மேலே அதிகாரம், உலகத்தினுடைய ஃபைனான்சஸ் மேலே அதிகாரம், எல்லாத்துலேயும் அதிகாரம் இருக்குது ஏசப்பா. யோவான் 17:2 சொல்கிறாரு, மாம்சமான யாவர் மேலே எனக்கு அதிகாரம் உண்டு. John 17, மாம்சமான யாவர்னா எல்லா மனுஷர் மேலும் ஒருத்தருக்கு அதிகாரம் இருக்குதுன்னா அது ஏசப்பாக்கு தான். John 17:2, பிதாவை வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தரில் யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடி. ஸோ காட் இஸ் கிவிங் யூ தி அத்தாரிட்டி. ஏசப்பாவுக்கு எல்லா அதிகாரம் இருக்குது, மாம்சமான யாவர் மேலும் அதிகாரம் இருக்குது. அவர் பிதாவுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். பாருங்கள், எஃபிஷியன்ஸ் 1 நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 1 அதிகாரம் வசனம் 20 வசனம், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மேல் மாத்திரமல்ல மறுமையில பேர் பெற்று எல்லா நாமத்துக்கும் மேலே அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களை தம்முடைய வலது பாசத்து உட்கார்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்பருடைய நிறைவான சிறுமண சபைக்கு அவரே எல்லாவற்றுக்கும் தலை. கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் ஆல் பிரின்சிபாலிட்டிஸ், பவர் அண்ட் டொமினியன். இவ்வளோ அதிகாரம் உள்ள ஏசப்பா உங்களுக்குள்ள இருக்கிறார். ஸோ he is the Lord of the heaven and earth. பிரியமானே, இப்போது இந்த ஏசப்பா சொல்கிறார், அதிகாரி சொல்கிறாரு, பரலோக சாவி நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். பாருங்கள், ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் வசனம் 39, பின்னு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவ் எல்லாவற்றும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உன்னை போல விவேகம் ஞானமுள்ள ஒருவன் வெறும் இல்லை. இங்கே ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யோசேப் போகிறார், ஒரு அடிமையாக இருக்கிறார், சாதாரண அடிமை. அவர் ராஜாவுக்கு கனவு வருது, யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இவன் அப்போ யாரும் சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் இருக்கிறான் யோசேப்பு, அவன் கனவு விளக்கி சொல்லுவான். அவன் விளக்கி சொல்லி அர்த்தத்தை சொல்லி தேசத்தை காப்பாற்ற ஒரு தரிசனத்தை, ஒரு ரெவல்யூஷனை சொல்லுனால ராஜா அவனை பார்த்து சொல்கிறார். 40 Genesis 41:40, நீ என் அரண்மனைக்கு அதிகாரி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு என்ன பண்ணார், அந்த ராஜா கையில் போட்ட மோந்திரத்தை எடுத்து யோசேப்புக்கு போடுறாரு. verse 42, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோந்திரத்தை எடுத்து யோசேப் கையில் போடுறான். போட்டது இல்லாமல் வஸ்திரத்தை போடுறான். ராஜாவுடைய வஸ்திரத்தை கொடுக்குறாங்க. ஒரே நல்ல தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றார். ரிங் ஸ்பீக்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. இன்றைக்கி ஏசப்பா உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துக்கிறார் பிரியமானல? அந்த அதிகாரமுள்ள நாமத்தில்
நம்ம யூஸ் பண்ணலன்னா, போன வாரம் அப்படி தான் நானும் ஒரு பிரதர் ஜெபம் பண்ணிக்கும் போதோ ஆண்டவர் தரிசனத்தில் அநேக மீன்களை காட்டினார். அப்போது அநேக மீன்கள் தெரியுது, சரி அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்கோ அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியோடு நாங்கள் ஜெபம் பண்ணியிருந்தோம். திடீர்னு அந்த கூட ஜெபம் பண்ணுற சகோதரர் சொல்கிறார், பிரதர் அநேக அந்த மீன்களை இந்த சர்ப்பமானது விழுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே நான் என்ன பண்ணேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த சாத்தானுடைய தலையை, அந்த சர்ப்பத்தின் தலையை உடைத்து போடுகிறேன். இப்பொழுதே எல்லா மீன்கள், எல்லா ஆத்துமாக்கள் விடுதலை பெறட்டும், ரிலீஸ் ஆகட்டும். உடனடியாக அநேக மீன்கள் ஒரு நதியிலே போகிற மாதிரி ஆத்துமாக்கள் ரிலீஸ் ஆகிறத நாங்கள் பார்க்க முடிந்தது. பிரியமானவர்களே, ஏன் சொல்கிறேன்னா, when we take authority, stop asking and receiving what God has done already for you. Declare that you are a child of God. Declare that you belong to Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசுவுக்கு நான் சொந்தம். அவருடைய ரத்தம் என் குடும்பத்து மேலே, என் பிள்ளைங்க மேலே, என் குடும்பத்து மேலே இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவுக்கு தான் நான் சொந்தம். அவருடைய பிள்ளை நான். உலகத்தில் இருக்கிறவன் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தனர் பெரியவர், எனக்கு பயம் இல்லை. சொல்லி பாருங்கள். அந்த அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலையும் சுகத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். யோசேப்பை தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றினவர், நம்மையும் ராஜாக்களும் ஆசாரலும் ஆக்கினார். பாருங்களேன், ஒரு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா நம்மளை என்ன பண்ணி வச்சிட்டாருங்க. ரெவலேஷன் 1:6, நம்மளை அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரலும் ஆக்கினார். நம்ம ராஜாவை ஆசாரம் ஆக்கிட்டார் ஏசப்பா. ரெவலேஷன் 5 என்ன சொல்லி பரலோகத்தில் நம்ம ஆராதிக்க போகிறோம். 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போதும் 10ஆம் வசனம், எங்களை தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்கள் ஆசாரலுக்கினி நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்று புது பாட்டை பாடணும். நம்ம அரசால போகிறோமா? we are going to rule this world. 1000 வருஷம் அரசாட்சி நமக்கு தான் கொடுக்குறார் ஆண்டவர். what a great God we serve. அந்த அதிகாரம் நமக்கு கொடுத்துருக்கிறார். பிரியமானவர்களே, வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் ஏசப்பா கலகுது. 1 கொரிந்தியர் 6:2 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பால் என்று அறியீர்களா? இந்த உலகத்தையே நம்ம தான் நியாய தீர்ப்போம். we are going to judge the world. 3ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 6:3, தேவ தூதர்களை நியாய தீர்ப்போம் என்று அறியீர்களா? தேவ தூதர்களை நம்ம தான் ஜட்ஜ் பண்ண போகிறோம். what authority, what privilege God has given to all of us. know your authority. உங்களுக்கு கொடுத்த அதிகாரம் தெரிஞ்சுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். தேவ தூதர்களை நியாய தீர்க்க போகிறோம். நம்ம ராஜாக்கள் ஆண்டவர் மாற்றிட்டார். பிரியமானே, வாட் அ கிரேட் காட் வி சர்வ். அந்த கெட்ட குமாரன் அப்பா கிட்ட வரான். அப்பா என்ன பண்ணுறாரு, அவனை ஏற்றுக்கொள்கிறார். அவன் சொல்கிறான், இனிமேல் நான் அவன் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன்றான். அப்பா என்ன பண்ணுறாரு, நீ வான்னு அவனுக்கு வஸ்திரத்தை போட்டு அவனை அணைத்து கொண்டு அவன் முத்தம் செய்து அவன் பாவத்தை மன்னிச்சது மாத்திரம் இல்லை, அவனுக்கு கையில் மோந்திரத்தை போடுறார். ஏன்? டு ஷோ தட் ஹி இஸ் த சன் ஆஃப் காட். அவன் தேவனுடைய பிள்ளை. நீ என் பிள்ளை, நீ அதிகாரத்தை எடுத்துக்கோ. என் பிள்ளையா நீ வா, நீ அடிமை இல்லை. நாம் அடிமை கிடையாது. அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். வாட் அ மைட்டி காட் வி சர்வ். கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமா உங்ககிட்ட பேசட்டும். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த அதிகாரம் என்ன? அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. பரலோக ராஜ்யத்துடைய சாவியை கொடுத்துக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய கர்த்தர். தாவீதின் தெருவுக்கோலை உடையவர். அவர் சிங்காசனத்தில் விட்டு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. இரும்பு கோலால் நாம் ஆளுகை செய்ய போகிறோம் இந்த பூமியை. பாருங்கள், ரெவலேஷன் 2 நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? ரெவலேஷன் சாப்டர் 2:26, ஜெயம் கொண்டு முடிவு பறிந்து என் கிரியைகளை கை கொள்கிறேன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். வாட் அ கிரேட் காட். நம்முடைய பிதாவுடைய வலது பாசத்தில் உட்காந்துக்கிற ஏசப்பா ஈக்குவல் வித் ஃபாதரா, ஈக்குவல் இன் அத்தாரிட்டி அண்ட் ஹானர் அண்ட் க்ளோரி. பிதாவுடைய வலது பாசத்தில் விட்டுருக்கிறார். திரும்ப வரப்போகிறார் ராஜாதி ராஜாவா. அவருக்கே உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துங்க. ஆசிரியத்தை கட்டளையிடுங்க. ஃபைனான்சஸ் மேலே அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்கள். என் தேவன் எல்லாவற்றையும் செய்வார். இந்த மாதம் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்கள் எதிர்பாருங்க. கர்த்தர் வசனங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இந்த வசனத்தை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர்ப்பாய்ச்சல விலை செய்தலும் 100 மருமா பலன் தரும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.